2 நாளைக்கு முன்னாடி நான் வந்து ஈரானுக்கும், இஸ்ரேலுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சுல்ல. அத பத்தி ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். டெய்லி ஒரு வீடியோ போடுறதுனால. ஆனா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுல என்ன நான் போட்டிருந்தேன்னா, இந்த அமெரிக்கா வந்து சம்மந்தமே இல்லாம ஈரான தாக்கிருச்சு. அதுவும் ஈரான் வந்து எதிர்பார்க்காத ஒரு சமயத்துல வந்து தாக்கிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு சில பேர் வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, "போடா ஜிஹாதி" அப்படின்னு சொல்லிட்டு ஜிஹாதி ஜிஹாதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வேர்ட வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆமா, நான் ஜிஹாதி தான். ஜிஹாதின்ல என்ன அதில என்ன பிரச்சனை இருக்கு? நான் ஜிஹாதி தான். இது ஏன் நான் ஜிஹாதின்னு சொல்றேன்னு சொல்லிட்டு நான் வீடியோ கடைசில உங்களுக்கு சொல்றேன். இது வந்து அந்த ஜிஹாதிக்கே கிளாரிஃபிகேஷனா தான் இந்த வீடியோ இருக்க போது. இப்ப ஆக்சுவலா அங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கும், இஸ்ரேலுக்கும் சண்டை நடக்கும்போது அமெரிக்கா நாட்டுக்காரவங்க சம்மந்தமே இல்லாம ஈரான் மேல தாக்குதல் பண்ணாங்க. சம்மந்தமே இல்லாம ஏன் தாக்குதல் பண்ணாங்கன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் தான சண்டை நடந்துட்டு இருக்குது. அந்த சண்டையும் ஆரம்பிச்சது வந்து இஸ்ரேல் நாட்டுக்காரவங்க தான். அதுவும் அவங்க எதிர்பார்க்காத சமயத்துல. ஏன்னா ஒரு பேச்சுவார்த்தைலாம் போய்க்கிட்டு இருக்குது. அந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போதே இவங்க எதிர்பார்க்காத சமயத்துல சம்மந்தமே இல்லாம இஸ்ரேல் நாட்டுக்காரங்க ஈரான் மேல ஒரு தாக்குதல் பண்ணிட்டாங்க. எதனால? இவங்க வந்து அணு ஆயுதத்த தயாரிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல தயாரிச்சுட்டு எங்களே தாக்கிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாக்குதல பண்ணாங்க. அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் நடுவுல வந்து நாட்டாம பண்ணாப்ல. நாட்டாமைல என்ன பண்ணாருன்னா, இவரு வந்து இஸ்ரேல் சைடு எடுத்துட்டாரு. இப்ப நீங்களே சொல்லுங்க, நியாயத்த சொல்லுங்க. நம்ம வீட்டுக்குள்ள நம்ம என்ன வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அடுத்த வீட்டுக்காரன் நாட விடுங்க. அடுத்த வீட்டுக்காரன் வந்து, "நீ என்ன வச்சிருக்க? என்ட்ட காட்டு" அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட கேட்டா, நம்மளுக்கு கோவம் வருமா? வராதா? அதே கோவம் தான் ஈரான் நாட்டுக்காரங்க வந்திருக்குது. அதுல வந்து ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் இருக்குது. ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. அத பத்தி நான் சொல்ல விரும்பல. இப்ப அவங்க அந்த மாரி கேட்டாங்க. அந்த பேச்சுவார்த்தை நடக்கிற அந்த சமயத்துல பேச்சுவார்த்தைன்னா அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவா இருக்கட்டும், ஈரானா இருக்கட்டும், இஸ்ரேல் நாட்டுக்காரங்களா இருக்கட்டும், மத்த உலக நாடுகளா இருக்கட்டும். அவங்கலாம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. எங்ககிட்ட வெப்பன் இல்ல, நியூக்ளியர் வெப்பன்லாம் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தையில தான் நடத்துற அந்த டைம்ல தான் இந்த இஸ்ரேல் நாட்டுக்காரவங்க போய் ஈரான் மேல தாக்குதல பண்ணிட்டாங்க. இதுக்கு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் நடுவுல வந்து நாட்டாம பண்றேன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் நாட்டுக்காரங்களுக்கு வந்து சப்போர்ட் அவங்க சைடு எடுத்துக்கிட்டு இவரு வந்து ஒரு தாக்குதல் பண்ணிட்டாரு ஈரான் நாட்டு மேல. அந்த ஈரான் நாட்டு மேல தாக்குதல் பண்றதுக்கு முன்னாடியும் இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஃபர்ஸ்ட் இந்த B2 பாம்பர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பாம்பர் வந்து அந்த ஈரான் நாட்டுக்குள்ள நியூக்ளியர் சைட்ஸ்லாம் இருக்கும்ல, அங்கெல்லாம் அத பறக்க விட்டாரு. இது வந்து மிகப்பெரிய பாம்பரோட அது வந்து ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்ட ஒரு ஃபைட்டர் ஜெட், ஒரு பாம்பர் ஏர்கிராஃப்ட் அது. இப்ப இது வந்து ராடார்ல கூட தெரியாது. அதுதான் அவரு அங்க பறக்க விட்டிருந்தாரு. இந்த ஈரான் நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் சைட்ஸ்லாம் இருக்கும்ல, அது மேல அவரு பறக்க விட்டிருந்தாரு. பறக்க விட்டுப்புட்டு மனுஷன் வந்து மீடியா முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா, "நான் வந்து ஈரான தாக்குவேனா, தாக்க மாட்டான்னு சொல்லிட்டு நான் ஒரு வாரம் யோசிப்பேன். யோசிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து தாக்குதல பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் முன்னாடி, மீடியா முன்னாடி சொன்னாரு. ஆனா சொன்ன 2டே நாள்ல வந்து அந்த நாட்டு மேல ஒரு தாக்குதல பண்ணாரு. இது எந்த விதத்துல நியாயம்? இத பத்தி தாங்க ஒரு வீடியோ வந்து நம்ம சேனல்ல போட்டிருந்தேன். இந்த வீடியோக்கு தான் பல பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, "நீ ஜிகாதி. நீ வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ற. ஈரானுக்கு நீ முஸ்லீமு, ஈரான் நாட்டுக்காரங்களும் முஸ்லீமு. அதனால நீ ஜிஹாதி" அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து இதுக்கு கிளாரிஃபிகேஷன் வச்சுட்டேன்னு நெனைக்கிறேன். இதுல யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அந்த வீடியோல போட்டேன். நீங்களே சொல்லுங்க இதுல யார் பக்கம் நியாயம் இருக்குது. இந்த டாபிக்கு சைடுல வைப்போம். இப்ப அந்த ஜிஹாதின்னு என்ன சொல்லியிருந்தாங்கல்ல, நான் ஜிஹாதி தான். எதனால நான் ஜிஹாதின்னு கேட்கிறேன்னா, அதுக்கு நான் சொல்றதுக்கு முன்னாடி, ஜிஹாதுக்கு வந்து என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். பல பேர் வந்து என்ன பண்ணிப்புட்டாங்கன்னா, நான் முஸ்லீம் ஆளுங்கள தான் சொல்றேன். எங்க மதத்தாருங்க சேர்ந்தவங்கள தான் சொல்றேன். இவனுங்க எல்லாரும், முக்கியமா இந்த டெரரிஸ்ட் பசங்க, இந்த ஒசாமா பின் லேடனா இருக்கட்டும், இல்லாட்டி இந்த டெரரிஸ்ட் இந்த பாகிஸ்தான்ல டிஆர்எஃப் ஒரு குரூப் வந்து பஹல்காம்ல ஒரு அட்டாக்க பண்ணாங்கல்ல, அந்த திருட்டு பயலுங்களா இருக்கட்டும், வேணாம் பீப் சவுண்ட போட்டுடுறேன். எனக்கு கோவமா வருது. இந்த மாரி திருட்டு பசங்களா இருக்கட்டும், இவனுங்கலாம் வந்து அப்பாவி ஜனங்கள, நம்ம நாட்டு அப்பாவி ஜனங்கள வந்து ஊடுருவி கொண்டு குமிச்சானுங்க. 26 28 பேரோ கொண்டு குமிச்சுட்டானுங்க திருட்டு பயலுக. ஆனா, இது ஜிஹாதா? இவனுங்க வந்து அதுக்கு பேர் வந்து ஜிஹாத் தான் வச்சிருக்கானுங்க. ஒசாமா பின் லேடன் அந்த அமெரிக்கால வந்து ஒரு ஃப்ளைட்ட வந்து ஆக்சிடென்ட் பண்ணி, கிராஷ் பண்ணி மோத விட்டு, அதுல அப்பாவி உயிர்கள வந்து கொண்டு குமிச்சாரு. கொண்டு குமிச்சுப்புட்டு மனுஷன் கொண்டு குமிச்சாரு கிடையாது. கொண்டு குமிச்சான் அந்த பையன். கொண்டு குமிச்சுப்புட்டு என்ன பண்ணான்னா, அந்த ஆளு வந்து நான் வந்து ஜிஹாத் அறிவிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளு சொல்லியிருந்தான். இந்த மாரி பசங்க வந்து இந்த மாரி வீணா போனவனுங்க ஜிஹாதுக்கு வேற அர்த்தத்த குடுத்து, இது ஜிஹாத்னா கொல்றது. ஜிஹாத்னா மக்கள வந்து சாகடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாரி போர்ட்ரெய்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஆனா ஆக்சுவலான இந்த ஜிஹாதுக்கு அர்த்தம் கிடையாது. அது கிடையாது. ஜிஹாத் அப்படிங்கிறது வந்து அரபி மொழியில இருந்து வந்ததுங்க. இதுல ஹிஸ்டரிய நான் சொல்ல ஆரம்பிச்சுடுறேன். ஜிஹாத் அப்படிங்கிறது அரபி மொழியில இருந்து வந்தது. ஜிஹாதுக்கு வந்து 2 வகையா பிரிக்கலாம் ஜிஹாத. ஒண்ணு வந்து அல் ஜிஹாது அல் அக்பர்ன்னு சொல்லுவாங்க. அல் ஜிஹாத் அல் அக்பர்னா
அல் அக்பர்னா பெருசு, அல் ஜிஹாதுனா எப்படி சொல்றது, கிரேட்டஸ்ட் ஜிஹாதுன்னு சொல்லலாம். கரெக்ட், கிரேட்டஸ்ட் ஜிஹாதுன்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து அல் ஜிஹாத் அல் அக்சர்னு சொல்லுவாங்க. அல் அக்ஸ்கர்னா லோயர் ஜிஹாத், லெஸ்ஸர் ஜிஹாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் ஜிஹாத் இருக்குது. கிரேட்டர் ஜிஹாதுனா பல பேர் இப்போ என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க, பெருசுனா என்ன அர்த்தம், அந்த மாதிரி சுடுறது, வார் பண்றது, சண்டை போடுறது, அதான் இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஆனா எங்களோட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரேட்டர் ஜிஹாத் அப்படிங்கிறது வந்து நம்மக்குள்ள நம்ம ஃபைட் பண்றது. உங்களுக்கு புரியுதா என்ன நான் சொல்றேன்னு? நமக்குள்ள நம்ம எப்படிடா ஃபைட் பண்றதுன்னு கேட்பீங்க. நமக்குள்ள நம்ம ஃபைட் பண்றதுனா, இப்ப நம்ம கிட்ட வந்து நல்ல குணமும் இருக்கும், கெட்ட குணமும் இருக்கும். கரெக்ட்டுங்களா? நாங்க இஸ்லாத்துல நாங்க எப்படி நம்புவோம்னா, இந்த நல்ல குணத்த வந்து நல்ல குணம் அது தனியா வச்சுருவோம். கெட்ட குணமா இருக்கட்டும், இந்த தீய வேலைகளா இருக்கட்டும், ஈவில் டிசைர்ன்னு சொல்லலாம். இந்த ஈவில் டிசைனா இருக்கட்டும், இதெல்லாம் யாரு தூண்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா, சைத்தான் தூண்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்புவோம். இதான் நாங்க நம்பிட்டு இருக்கோம். சைத்தான்னா உங்களுக்கு புரியிற மாரி சாத்தான்னு சொல்லிர்றேன். சாத்தான்னா ஈவில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த சாத்தான எதிர்த்து நாங்க வந்து போராடுறோம் பாருங்க. ஸ்ட்ரகிள். இப்போ வந்து சிம்பிளா சொல்லிர்லாம். ஜிஹாத்னா ஸ்ட்ரகிள்ன்னு சொல்லிட்டு, ஆனா இதுக்கு பின்னாடி இவ்வளோ அர்த்தம் இருக்குது. இத நான் சொல்லிர்றேன். இப்போ வந்து சாத்தான வந்து நாங்க எதிர்த்து போராடுறதா இருக்கட்டும், அந்த நெகட்டிவிட்டி அந்த ஒரு பிராக்டிஸ வந்து நாங்க வந்து எதிர்த்து போராடுறதா இருக்கட்டும், அந்த ஸ்ட்ரகிளா இருக்கட்டும், அதுக்கு பேரு தான் ஜிஹாத். அண்ட் இதுக்கு வந்து கிரேட்டஸ்ட் ஜிஹாதே இதுதான். நமக்குள்ள நம்ம சண்டை போடுறது. இந்த தீய வேலை, இந்த சாத்தான எதிர்த்து நம்ம வந்து போராடுறது தான் ஜிஹாத். கிரேட்டஸ்ட் ஜிஹாத். ஜிஹாத் அல் அக்பர்னு சொல்லுவோம். அல் அக்பர்னா மிகப்பெரியது. கிரேட்டஸ்ட்னு சொல்றதுக்கு தான் அல் அக்பர்னு சொல்லுவாங்க அரபி மொழியில. இப்ப லெஸ்ஸர் ஜிஹாத் பக்கம் வருவோம். அந்த அல் ஜிஹாத், அல் அஸ்கர் அரபி வார்த்தை அது. இப்போ லெஸ்ஸர் ஜிஹாத் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் ஆக்சுவலாக அந்த போர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயும் ஏகப்பட்ட லெவல்ஸ்லாம் இருக்குதுங்க. இப்போ வந்து எங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ப்ராஃபட் முகமது வந்து உடனே போய் எல்லாத்தையும் தாக்குங்க. இப்போ வந்து இஸ்லாம மதத்தை பின்பற்றாதவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க அவங்கள போய் கொல்லுங்க அப்படிலாம் என்னைக்குமே சொல்லி கொடுத்ததில்ல. குரான்லயும் இந்த மாதிரி அர்த்தங்கள்லாம் எங்கேயுமே இல்லை. இப்போ இது லெஸ்ஸர் ஜிஹாத்ல ஏகப்பட்ட லெவல் இருக்குது. அந்த லெவல்லையும் எப்படின்னா, யாருக்காச்சும் அநீதி நடந்துச்சுன்னா, முஸ்லீம் ஆளுங்களுக்காக இருக்கட்டும், யாருக்காச்சும் அநீதி நடந்துச்சுன்னா, அதுக்கு எதிர்த்து நம்ம குரல் எழுப்புறதும் ஒரு ஜிஹாத் தான். அதுக்கு எதிர்த்து ஃபைட் பண்றது. அதுக்கு இப்போ வந்து ஒருத்தவங்க நம்ம மேல தாக்குறாங்க, அதுக்கு திருப்பி தாக்குறதுக்கு கூட ஒரு லெவலுக்கு மேல போனா தான் நம்ம தாக்கணும். உடனே நாங்க நம்ம தாக்கணும்னு சொல்லிட்டு எங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி கொடுக்கல. ஆனா இந்த பயலுங்க வந்து சும்மா தாக்கிக்கிட்டு அப்பாவி உயிரினங்களை கொண்டுகிட்டு, முக்கியமா இந்த பாயிண்ட்டுங்க, ஜிஹாதுல முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பாவி ஜனங்களை கொல்லுங்கன்னு சொல்லிட்டு எங்கேயுமே போடலைங்க. ஆனா இவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அப்பாவி ஜனங்களை கொண்டுகிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் பாலிடிக்ஸுங்க. இதெல்லாம் பாலிடிக்ஸு. இவனுக்கு வந்து பாலிடிக்ஸ் வச்சுட்டு ஜிஹாதுனா அப்படி, முஸ்லீம்னா ஜிஹாதுனா கெட்டவங்க, முஸ்லீம்னாலே டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்ரேட் பண்ணி வச்சிருக்காங்க. தயவு செஞ்சு ஜிஹாதுக்கு இதுதான் அர்த்தம், அதை புரிஞ்சுக்கங்க. என்னைக்கு எத்தனை நாள் தான் இந்த மாதிரி நம்ம முஸ்லீம் வந்து டெரரிஸ்டாகவே பார்க்க போகிறோம், எத்தனை நாள் தான் நம்ம வந்து இந்த மதத்தை வச்சு சண்டை போட்டுக்கிட்ட இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக புரியல. யாருமே கிரேட்டு கிடையாது, யாருமே வந்து இதுக்கு கீழே கிடையாதுங்க. கடவுளுக்கு முன்னாடி, கடவுளுக்கு அடுத்ததான் நம்ம எல்லாருமே சமம் தான். என்னைய பொறுத்த வரைக்கும் இஸ்லாமும் அதான் சொல்லுது, மனுஷங்க எல்லாருமே சமம் தான். ஆனால் நம்ம தான் வந்து பிரித்து வச்சுக்கிட்டு, நான் ஹிந்து நான் வந்து கிரேட்டு, இல்லை நான் முஸ்லீமு நான் கிரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அண்ட் நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், நான் ஜிஹாதி தான், அதுக்கு நான் வந்து அர்த்தம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நான் ஜிஹாதி நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ ஜிஹாதை வந்து நம்ம வந்து ஈஸியாக எளிமை மொழியில் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இப்போ வந்து நானும் ஒரு போராட்டத்தில் தான் இருக்கிறேன். என்ன போராட்டத்தில்னா, இப்போ இஸ்லாத்தில் வந்து நாங்கள் பின்பற்றுறோம்னா மேண்டேட்டரியான சில வேலைகள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வேலை என்னென்னா, 5 வேலை நாங்கள் வந்து தொழுகணும், ப்ரேயர் பண்ணணும். அந்த 5 வேளை பிரேயர் பண்றது, அதுவே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டமா இருக்குது. இப்ப இருக்கிற ஜெனரேஷன்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்னையும் உருப்பட தான். நானும் ஜிஹாதின்னு நான் சொல்லல. அதுக்கு தான் நான் சொல்றேன். என்னையும் ஒரு சேர்த்துக்கிட்டு தான் நான் சொல்றேன். ஏன்னா, நைட்டு முழுக்க நான் வந்து எங்கனா சுத்தணும்னா சூப்பரா சுத்துவேன். டூருக்கு போயிருந்தா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு பண்ணுவேன். ஆனா, காலையில அந்த ஃபஜர் தொழுகைன்னு நாங்க சொல்லுவோம். 5:30 மணி, 5:30 டைம். இப்போ வந்து 5:30 மணி இருக்குது. 5:30 அந்த மணி போல எந்திரிச்சு தொழுகணும்னா, 5:30க்கு ஒரு அலாரம், 5:10க்கு ஒரு அலாரம் வைப்பேன், 5:15க்கு ஒரு அலாரம் வைப்பேன், 5:20க்கு ஒரு அலாரம் வைப்பேன். எந்திரிக்கவே முடியாதுங்க. அதே நான் டூருக்கு போனேன், அங்க இங்கன்னு போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், விடிய வேணா உட்காந்துருப்பேன். ஆனா அந்த ஒரு நிமிஷம் கண் அசந்தன்னு வச்சுக்கோங்க, எந்திரிக்க முடியாது. இது எதனால நாங்க எந்திரிக்க முடியலன்னா, நாங்க நம்புறது வந்து இந்த சைத்தான் தான் தொழுக விட மாட்டேங்கிறான், நல்ல செயல்கள் வந்து செய்ய விட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்புவோம். அண்ட் இந்த சாத்தானை எதிர்த்து நாங்கள் போராடுறது தான் ஜிஹாத். இந்த மாதிரி ஒரு வேலைக்கும், இந்த கெட்ட வேலைகளை விட்டு, தீமையை விட்டு நல்லதை வந்து ஏவுறதா இருக்கட்டும், நல்ல செய்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே ஜிஹாது தான். ஆனால் பல பேர் வந்து இந்த மாதிரி புரிஞ்சு வச்சுருக்காங்க. நான் ஷார்ட்டாக உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினச்சேன், புரிய வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் வந்து பெரிய ஸ்காலரோ, பெரிய ப்ரீச்சரோ, டீச்சரோ அதெல்லாம் கிடையாது. நானே ஒரு 5 வேலை தொழுகிறதுக்கு வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். அது ஒரு பேசிக்கான வேலை, அது வந்து ஒரு மேண்டேட்ரியான வேலை. எல்லா முஸ்லீமும் மேண்டேட்ரி தொழுது தான் ஆகணும்.
ப்ரே பண்ணி தான் ஆகணும். அதுலயும் ஏகப்பட்ட போராட்டங்கள் நாங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப வந்து படம் பார்க்கறது எங்களுக்கு ஹராமு. படம் பார்க்கக்கூடாது, மூவி பார்க்கக்கூடாது. என்ன சொல்றது 18+ அதெல்லாம் பார்க்கவே கூடாது. ஆனாலும் சில பேர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நான் வந்து நார்மலான படம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் வந்து பாட்டு கேட்டுட்டு தான் இருக்கேன். இதெல்லாம் நான் வந்து பண்ணக்கூடாது. ஆக்சுவலா நான் இஸ்லாம பின்பற்றுறேன். அது வந்து ஹராம் எங்களுக்கு. அதெல்லாம் நாங்க பண்ணவே கூடாது. ஆனாலும் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நான் வந்து எதிர்த்து இதெல்லாம் பண்ணாம இருந்து, நான் வந்து இஸ்லாத்துல என்னென்ன ரூல்ஸ் இருக்குதோ அத மட்டும் ஃபாலோ பண்ணி, நான் வந்து போயிட்டு இருக்கிறேன்னா, நான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கங்களேன். அதுதான் உண்மையாலே ஜிஹாது. அதுக்கு அகைன்ஸ்ட்டா நான் போராடி, எனக்குள்ள நான் போராட்டம் பண்ணி, அதில ஜெயிக்கிறதுக்கு பேரு தான் ஜிஹாது. இந்த மாரி அப்பாவி ஜனங்கள கொல்றதா இருக்கட்டும், அப்பாவி உயிர்கள வந்து சுட்டுக் கொல்றதா இருக்கட்டும், அதுக்கு பேரு ஜிஹாதே கிடையாது. இவனுங்க தான் இந்த மாரி போர்ட்ரேட் பண்ணி வச்சிருக்கானுங்க. இந்த தீவிரவாதி பசங்க தான் இந்த மாரி போர்ட்ரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் மக்களுக்கும் புரியாம இருக்கிறாங்க. இதுதான் ஜிஹாது. இந்த மாரி சுடுறது தான் ஜிஹாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில இருக்காங்க. ஏதோ என்னால முடிஞ்சது உங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். புரிஞ்சவங்களுக்கு புரியும். புரியாதவங்களுக்கு நான் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா, பல பேர் வந்து எங்க நபிகள் நாயகமே பல பேத்துக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. பல பேர் புரியாம தான் போயிருக்கிறாங்க. ஒண்ணும் செய்ய முடியாது. எங்க ஆளுங்களே பல பேர் புரியாம தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, சவுதி ஆளுங்களா இருக்கட்டும், ஈரான் ஆளுங்களா இருக்கட்டும், அதிலே ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்குது. சவுதியில வந்து சுன்னி இந்த டிவிஷன ஃபாலோ பண்றவங்க இருப்பாங்க. இங்க வந்து ஈரான் நாட்டுக்காரங்க வந்து இந்த ஷியா டிவிஷன ஃபாலோ பண்றவங்க இருப்பாங்க. அதனாலயே சவுதி ஆளுங்க ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஈரான எதிர்த்து வந்து ஏகப்பட்ட போருங்கள பண்ணியிருக்காங்க. சதாம் ஹுசேன வச்சு ஏகப்பட்ட விளையாட்டுகள்லாம் காட்டியிருக்கிறாங்க. இந்த மாரி ஏகப்பட்ட பிரிவினர் இருக்காங்க. எங்க ஆளுங்களே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ புரிய வைக்கணும்னு தோணுச்சு. புரிய வச்சிருப்பேன்னு நெனைக்கிறேன். புரியலன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளோதான். நான் ஜிஹாதி தான். கடைசியா சொல்லிக்கிறேன். நான் ஜிஹாதி தான். இதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவ்வளோதான். இன்னைக்கு வீடியோ. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு இந்த இஸ்ரேலு, ஈரானு, பாலஸ்தீனு முக்கியமா பாலஸ்தீனு இவங்க எல்லாருமே அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் நாட்டுக்காரங்க வந்து பாலஸ்தீனுக்குள்ள புகுந்து, அவங்க வந்து இந்த நாட்ட கைப்பற்றி, அத வந்து அவங்களுக்கு கொடுமை அநீதி இழைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஏகப்பட்ட வரலாறு இருக்குதுங்க. ஏகப்பட்ட ஹிஸ்டரி இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த பிரிட்டிஷ் பயலுக தான். அவனுங்க தான் இந்த பாலஸ்தீன வந்து இது சுதந்திரம் குடுக்குறேன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு ஒரு நாட வந்து அறிவிச்சுப்புட்டு கரெக்ட்டா பார்ட்டிஷன் பண்ணல. அங்கருந்து ஆரம்பிச்ச ஒரு பிரச்சனை தான். இத பத்தி ஒரு வீடியோ போடலான்னு தான் இன்னைக்கு வெயிட் பண்ணேன். ஆனா ஒருத்தர் வந்து சில பேர் வந்து ஜிஹாதி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி இத போட்டுட்டு அத பத்தி வேணா பார்ட்டா போடுவோம். ஒரு 3 வீடியோவா போடுவோம்னு சொல்லிட்டு அது வீடியோ பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்சா நாளைக்கு இல்ல நாளை கழிச்சு ஒரு 3 வீடியோவா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 ஏன்னா அது மிகப்பெரிய வரலாறு அது. அது சொன்னா தான் கிளியரா புரிய வச்சா தான் புரியும். அவ்வளோதான். முடிஞ்சா நாளைக்கு அந்த வீடியோ அப்லோட் பண்றேன். அந்த சீரிஸ் வந்து அப்லோட் பண்றேன். இல்லாட்டி நாளைக்கு வந்து வேற ஏதாவது கன்டென்ட்ல வேற ஏதாவது வீடியோ அப்லோட் பண்றேன். நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். டில் தென் டேக் கேர். பை.